இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கதான ஒரு தலைப்பு, புதிய ஏற்பாட்டின் நற்சாட்சிகள். புதிய ஏற்பாட்டில் அநேகரை நாம் பார்க்கிறோம், அவர்கள் நற்சாட்சி பெற்று விளங்கினதாக நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து தான் இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் இன்றைக்கும் கூட விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனத்துல ஒரு நற்சாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெயரை சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பெயரை சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய குணாதிசயங்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு இன்னும் ஒரு சில குணாதிசயங்களோடு கூடிய சாட்சிகளை நமக்கு தருகிறதா இருக்கிறது, சாட்சி பெயர்கள். அப்படிப்பட்டதான சாட்சி பெயர்களை தான் இந்த நத்தான்வேலுக்கும் சூட்டுவதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த நாத்தான்வேலை பார்த்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இந்த நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவரிடத்துல கபடு என்கிறது இல்லை, அவர் உத்தமமாய் காணப்பட்டார் என்கிறதான ஒரு நற்சாட்சி. இயேசு கிறிஸ்து நத்தான்வேலை பார்த்ததே இல்லை, ஆனாலும் கூட அவருடைய காரியங்கள் கர்த்தருக்கு வெளிப்படையா இருந்தது. தான் 48வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இந்த நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவத்துல பேசினதும் இல்லை, இருவருக்கும் ஒரு தொடர்பு இருந்ததே இல்லை. ஆனால் இவருடைய வாழ்க்கையை குறித்ததான சாட்சியை இயேசு அறிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடந்தது? இந்த நாத்தான்வேல் அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி மிக்க வாழ்க்கை வாழ்ந்த நிமித்தமாகவே இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே சாட்சியை பெறுவதற்கு நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். கபடில்லாத ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படுகிறதா? கபடை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோமானால், சங்கீதங்கள் புஸ்தகம் 73வது சங்கீதம் 1வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கபடுக்கும் இருதயத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த கபடு என்று சொல்லப்படுகிறதான காரியம் இருதயத்திலிருந்து தான் பிறக்கும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த கபடும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கபடினால் நிறைந்திருக்குமானால் அந்த மனிதன் கபடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் கூட காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாத்தான்வேலுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுத்தமுள்ள இருதயமாய் காணப்படுகிறது. எனவேதான் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை மனுஷனுக்கு நன்றாக தோன்றுகிறதான வழிகள் உண்டு, ஆனால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய், இருதயத்திலே கபடில்லாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளவர்களாய் யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர்களுக்கு தான் கர்த்தர் நல்லவராகவே இருக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை தான் இந்த நாத்தான்வேல் பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட சற்று யோசித்து பார்ப்போம், சற்று திரும்பி பார்ப்போம்.
பார்ப்போம். நம்முடைய இருதயத்துல இந்த கபடு காணப்படுகிறதா? பிறருக்கு விரோதமாய் எழும்புகிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்கிறதா? இல்லை மற்றவர்களிடத்திலே அன்பு பாராட்டுகிறதான நம்மை போன்று மற்றவர்களையும் நேசிக்கிறதான ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். நாத்தான் மேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் திகழ்ந்ததினாலே கர்த்தரிடத்திலே நற்சாட்சி பெற்றார். இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் எப்படிப்பட்டதான சாட்சிகளை கொடுக்க முடியும் என்பதை குறித்ததான ஒரு கேள்வி எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். அந்த கேள்வியோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நாமும் இந்த சாட்சிகளை பெற தகுதி உள்ளவர்களாய் திராணி உள்ளவர்களாய் கூட மாற்றப்படுகிறோம். 101வது சங்கீதம் 7வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பாருங்க, கபடு பொய் இதெல்லாம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பிரியமற்றவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ ஒரு உண்மையோடு கூட நாம் செயல்படுகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். நம்மிடத்துல ஒரு உத்தமம் நமக்கு வேண்டும். கபடு இல்லாத உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார், அவரிடத்துல யாதொரு பிழையும் இல்லை, யாதொரு கபடம் இல்லை. அப்ப அப்படிப்பட்டதான ஆண்டவராகிய கர்த்தர் நாமும் அதே போன்றதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே கபடும் பொய்யும் காணப்படுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். 120வது சங்கீதம் 2வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், இந்த கபடாய் காணப்படுகிறது இருதயத்தின் விளைவாக என்ன வருகிறது என்று சொன்னால் 122ல வாசிக்கிறோம், கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். இந்த இருதயம் கபடினால் நிறைந்திருக்கிறது. இது எங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது? நாவிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இருதயத்திலே உண்மை இல்லை, எனவே நம்முடைய நாவும் உண்மையற்ற தன்மையாய் காணப்படுகிறது, நம்முடைய செய்கைகளும் உண்மையற்ற தன்மையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். எந்தெந்த சூழ்நிலைகள்ல கபடுள்ளவர்களாய், குற்றம் உள்ளவர்களாய், இல்லை உண்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோமோ அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிற நான் கபடற்றவனாய் உத்தமனாய் நான் காணப்பட நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாம் கேட்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 5வது வசனத்துல கூட வாசிக்கிறோம், இவர்களுடைய வாயிலே கபடு காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த கூட்டத்தாரோடு கூட நாமும் நிற்க முடியுமா? மாசில்லாதவர்களாய், சுத்தமானவர்களாய், கபடில்லாதவர்களாய் இருக்கிற கூட்டத்தாரோடு கூட நீங்களும் நானும் நிற்க முடியுமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே கபடு காணப்படுகிறதா? இல்லை உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல கபடில்லாதவர்களாய் நாம் வாழ்ந்தால் மாத்திரமே கடைசி காலத்துல ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் இருக்கும்போது, உண்மையாய் உத்தமமாய் இருக்கும்போது தான் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் நாம் நிற்க முடியும். அந்த தருணம் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையே அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையில கபடற்ற உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுவோம். அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்டதான நற்சாட்சிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நாத்தான் வேலை போல கர்த்தர் நம்மையும் கூட கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கத்தக்க கிருபைகளை நாம் பெறுவோம். கர்த்ததாமே இந்த கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொண்டு நீர் பேச சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கபடற்ற உத்தமர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயத்திலே காணப்படுகிற எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், ஆண்டவரே கப்பா, பொய்யின் தன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சிறு காரியத்துல கூட உண்மையாய் நாங்கள் நடந்து கொள்ள பரலோகத்தின் தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப ராமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.